காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா ஃபிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூட்டு வலி. ஸோ அந்த மூட்டு வலி ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள், அதை தவிர்க்கும் இல்லை வந்தவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு உதவும் ஒரு 10 உணவுகள் தான் இது பார்க்க போகிறோம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு தேய்மானம், குருத்தெலும்பு, இதோட பாதிப்புகளை குறைக்கக்கூடிய உணவுகள் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 10 உணவுகளில் முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர்ஸில் எழுதினோம்னா இருக்கிற அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம மஞ்சளுக்கு நம்ம கொடுக்கலாம். தாபிதத்தை தடுக்கும், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. குறிப்பாக இந்த மஞ்சளில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்குமின் அப்படிங்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆவதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த குர்குமினுக்கு இருக்கு. ஸோ அப்போ இந்த மூட்டு பிரச்சனை வராமல் தவிர்ப்பதற்கும் வந்தவர்கள் அதில் மெயின்டைன் பண்ணவும் என்ன பண்ணணும்னா தினமும் வெறும் ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கணும். ஸோ ஒரு டீஸ்பூன் மஞ்சள், இந்த குர்குமின் எடுக்கணும் அப்படின்னா இது நம்ம சும்மா எடுத்தோம்னா நமக்கு அப்சார்ப் ஆகாது. இதனோட பைப்பரின் அப்படிங்கக்கூடிய சத்து வேணும். ஸோ அதற்காக தான் இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கணும். நீங்கள் நிறைய இந்த குர்குமின் இதெல்லாம் வாங்கினீங்க, சப்ளிமெண்ட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட பைப்பரின் சேர்ந்து தான் இருக்கும். இல்லைன்னா இந்த குர்குமின் வேலை செய்யாது. ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லைங்கிறவங்க இந்த மஞ்சள் ஒரு டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், ஸோ நெய் கலந்து, ஏன் நெய் கலக்கிறோம் அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். கலந்து தினமும் காலை எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம். சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நெய்யோட பசும்பால் ஒரு 50 ml கலந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாகவே ஒரு வெதுவெதுப்பான வெந்நீர் ஒரு கிளாஸ் எடுத்து அதில் இதை கலந்து எம்டி ஸ்டமக்கில் எடுக்கலாம். ஸோ இப்படி தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த தாபிதம் குறையும். இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் சிஆர்பியை இதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 7 days, இது காலையும் மாலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 7 days கழித்து உங்கள் சிஆர்பியை பாருங்கள், நல்ல வேல்யூஸ் குறைஞ்சு இருப்பதை நீங்கள் உணரலாம். ஸோ மஞ்சள் ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. ஸோ இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஜெரும்போன், ஜிஞ்சரால் அப்படிங்கக்கூடிய வேதியியல் பொருள் இருக்குது. இந்த இஞ்சியை எடுக்கும் பொழுது நமக்கு அந்த வலி நிவாரணம் கிடைக்கிறது, தாபிதம் குறைக்குது அப்படிங்கிறத தெரியுது. ஸோ அதனால என்ன, இஞ்சி டெய்லி எடுத்துக்கலாம். இஞ்சி எப்படி எடுக்கணும்னா தோல் சீவிட்டு யூஸ்வலாக நம்ம கட்டை விரலில் இந்த மேல் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அரை எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே இஞ்சி கற்பம் நம்ம சொல்லியிருக்கோம் காய கற்பம் முறைகளில். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதில் சொன்ன மாதிரி ஒரு 48 நாட்கள் கற்ப முறையாகவும் எடுத்தோம்னா நல்ல பலன் தரும். அடுத்து 3வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது ஆலியம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இதில் பூண்டு மட்டும் கிடையாது, வெங்காயம் போன்றவை எல்லாமே இந்த குடும்பத்தோடு சேர்ந்தது. ஸோ இதில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னா டைஅலைல் டைசல்ஃபைடு அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. இது குறிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் கூட பார்த்தோம் அப்படின்னா கார்டிலேஜ், அந்த குருத்தெலும்பு பயங்கரமாக சேதாரமாகும். முதுகுத்தண்டுவோட பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட மெயினாக ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் தான். அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆனதை சீர் செய்யும் தன்மை, மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது பழுதாகாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த டைஅலைல் டைசல்ஃபைடு அப்படிங்கக்கூடிய வேதியியல் பொருளுக்கு இருக்குது. ஸோ அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு, வெங்காயம் போன்றவற்றில் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். பூண்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பூண்டு தண்ணீரை எடுக்கலாம். இல்லை பூண்டு சில பேர் பாலில் வேக வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ நிறைய பால் இல்லாமல் சும்மா ஒரு 50 ml பாலில் அந்த பூண்டை வேக வைத்து சாப்பிடலாம். இது நமக்கு நல்ல பலன் தரும். அடுத்து 4வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கம். ஸோ நம்ம க்ளோவ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, யூஸ்வலாக இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தாபிதத்தை குறைக்க, வலி நிவாரணி, நமக்கு பல்வலி இருக்கா க்ளோவ் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மூட்டு வலி இந்த மாதிரி இருந்தாலும் க்ளோவ் ஆயில் யூஸ் பண்ணுவோம்.
இதுல யூஜெனால் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியியல் சத்து இருக்கு. இது வந்து தாபிதத்தை தடுக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் மெடிசன்னு சொல்லலாம். நம்ம நிறைய மருந்துகளை விட இது ரொம்ப நல்லா வந்து குறைக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த லவங்கத்தை வந்து எடுத்துக்கலாம். லவங்கம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் இரவு நல்லா ஒரு 4 இல்லைன்னா 5 லவங்கமை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணீர் அளவுகளில் சொன்னோம்னா 70 ml தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணணும். ஒரு பாயில் வந்த உடனே அதை மூடிடணும். மூடிட்டு என்ன பண்ணணும், தினமும் இரவு அதை பருகி கொண்டு வரணும். ஸோ இது வரும் பொழுதும் இந்த தேய்மானத்தில் வரக்கூடிய மூட்டு வலிகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து அதற்கு இருக்கு. 5வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள். ஸோ ஏன் காய்கறிகளை வந்து நம்ம உணவுல கண்டிப்பாக எடுத்துக்கணும், நார்ச்சத்துள்ள காய்கறிகள். ஏன்னா காய்கறினோடனே உடனே எல்லாரும் உருளைக்கிழங்குக்கு போகக்கூடாது. கந்தத்தில் கருணை என்று புசியும். அதனால காய்கறிகள்ல நிலத்துக்கு கீழே இருக்க காய்கறிகள் வேண்டாம். அதை தவிர்த்து என்னன்னா, அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், அதே மாதிரி என்ன கோவைக்காய், இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகளை நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நார்ச்சத்துக்கள் நமது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் கட் நல்லா இருந்ததுன்னா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அப்போ இந்த மூட்டு வலியோட பிரச்சனைகள் வந்து வெகுவாக வந்து குறையும். அடுத்தது என்ன அப்படின்னா, க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, காலிஃப்ளவர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்கோலி, அது மாதிரி ப்ரசல் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்னன்னா உணவுல சேர்த்துக்கணும். இதில் வந்து சல்ஃபரோஃபான் அப்படிங்கக்கூடிய வேதியியல் சத்து இருக்கு. இதுவும் நம்ம முன்னாடி அந்த வெங்காய குடும்பம், பூண்டு குடும்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த குருத்தெலும்பு டேமேஜ் ஆகாமல் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த 3லும் வந்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 3ம் யூஸ்வலாக தைராய்டுக்காரவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஹைப்போதைராய்டுக்கு ரொம்ப நல்லது. என்னன்னா, இது கால்சியம் மெட்டபாலிசத்தை வந்து சீராக வச்சுருக்கும். அதனால என்ன அப்படின்னா, எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கக்கூடிய உணவு. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பழம். நாகப்பழம்னு சொல்லுவாங்க, நவாப்பழம்னு சொல்லுவாங்க, இல்லை ஜாமுன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம இதை எதற்கு நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுகருக்கு தான் ரொம்ப நல்லதுன்னு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளுக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாகப்பழத்தில் ஒரு நிறமி இருக்கும், ஒரு ஊதா நிறமாக இருக்கும். இதில் ஆந்தோசைனின் அப்படிங்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த நிறமி என்ன பண்ணும் அப்படின்னா, தாபிதத்தை குறைக்கும் அப்படின்னு. இது நார்மலாக இந்த மூட்டு வலி மட்டும் கிடையாது, எல்லா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லையும், தன்னுடல் தாக்கு நோயிலும் தாபிதத்தை குறைக்க இந்த நாகப்பழம் வந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல வந்து ஒரு நிவாரணியாக வந்து அந்த நாகப்பழம் செயல்படும். அடுத்து ஆரஞ்சு. ஸோ விட்டமின் சி ஃபேமிலி எல்லாமே நல்லது. குறிப்பாக ஆரஞ்சு 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் சி இருக்குது, மற்றொன்று இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்குது. எலும்புகளுக்கும் ஸ்கின்க்கும் ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன். அதோட தன்மை சீராக வைத்திருப்பதற்கும், ஹைட்ரேஷன் நார்மலாக இருப்பதற்கும், அதோட திடகாத்திரம் சீராக இருப்பதற்கும், அதோட எலாஸ்டிசிட்டி இதெல்லாம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா கொலாஜன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கொலாஜன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் தினமும் ஒரு ஆரஞ்சை வந்து அவங்க உணவில் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து 9வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இது அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவ பிரியர்களாக இருந்தாங்கன்னா மீனில் இருக்குது. குறிப்பாக மத்தி மீனில் வந்து நல்லா இருக்கு. ஸோ டெய்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மத்தி மீன் சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ. நீங்கள் மத்தி மீன் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியும், உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும், ஹேர் நல்லா இருக்கும், அதே மாதிரி எலும்புகள் வந்து நல்ல பலமாக இருக்கும். சைவமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் சீட்ஸ் போன்றவை இருக்கணும். இருந்தாலும் முதல் நிலையாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீனுக்கு தான். அடுத்து கடைசியாக 10வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். அப்போ எலும்புகளுக்கு முக்கியமான நட்ஸ் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆல்மண்ட் நட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வால்நட். ஆல்மண்ட் நட் ஏன் குறிப்பாக சொல்கிறோம்னா, இந்த கால்சியம் இருக்குது, ஆனால் அடிஷ்னலாக போதுமான அளவு நமக்கு தேவையான ஒரு டெய்லி சப்ளிமெண்ட் அளவுக்கு மெக்னீஷியம் கொடுக்கக்கூடிய ஒரு நட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு ஆல்மண்ட் தான். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு 15லேருந்து 20 ஆல்மண்ட் வந்து எடுக்கணும்.
அடுத்து வால்நட். ஸோ வால்நட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், அதில் நல்ல நார்ச்சத்து இருக்குது, கால்சியமை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், தாபிதத்தை தடுக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னா வால்நட்டில் இருக்குது. ஸோ வயதானவர்கள், குறிப்பாக வயதானவர்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்பலாம் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க 7 முதல் 9 பாதியாக அந்த உடைத்த வால்நட் அந்த கணக்கில் வந்து பார்த்தோம்னா 7லிருந்து 9 தினமும் எடுப்பது நன்மை தரும். அடுத்து சீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ். ஸோ ஃப்ளாக் சீட்ஸ் வந்து டெய்லி எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃப்ளாக் சீட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று ஊற வைத்து எடுக்கணும், இல்லை அரைத்த பொடி அந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வந்து பலன் தரும். ஸோ இந்த 10 உணவுகளையும் நம்ம சிறு வயது கொண்டு நமக்கு அந்த டீஜென்ரேஷன், யூஸ்வலாக டீஜென்ரேஷன் ஆரம்பிக்கக்கூடிய வயது ஒரு 35 வயதுக்கு மேலே ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடியே நம்ம இந்த 10 உணவுகளையும் நம்ம அன்றாடம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி அப்படிங்கிற பிரச்சனையை நினைத்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பாதிப்புக்கு உள்ளானோம்னா இந்த உணவு 10 உணவுகளையும் நம்ம எடுக்கும் பொழுது பாதிப்புகள் அப்படிங்கிறது வெகுவாக வந்து குறையும். நன்றி.